வீரன் அத்தியாயம் 54. இதுபோன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆதித்யா டிராகன் பீஸ்டிடம் அவ்வாறு கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்தான். அப்போது அவனை எதிர்பார்க்காத விதத்தில் பலத்த காற்று வானத்தில் வீச வானத்திலிருந்து ஏதோ இறங்கி வருவதை கண்டான். ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் அவன் வானத்தை பார்க்க அங்கு ஒரு நீல நிற பறக்கும் கப்பல் மிதந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து பல ஆட்கள் பறந்து இவனிடம் வந்து இறங்கினர். அவர்கள் ஆதித்யாவை பார்த்து, "நீ யார்? எதற்காக இந்த காட்டுக்குள் சுற்றுகிறாய்?" என்று அவனிடம் விசாரித்தனர். அவனும் அவர்களை பார்த்து அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும், "இவர்கள் யாராக இருப்பார்கள்? இவர்கள் சூரிய சோழன் பள்ளியைச் சேர்ந்தவர்களா, இல்லை வேறு ஏதேனும் நகரத்தைச் சேர்ந்தவர்களா?" என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் 4 பேரையும் நீக்கிக் கொண்டு கத்தியில் நின்றபடி தரையில் வந்து இறங்கினாள் ராணி. அவளை பார்த்து ஆதித்யா, "வணங்குகிறேன் மூத்த சகோதரி" என்றான். "நல்ல வேலை, உன்னை கண்டுபிடித்து விட்டேன். நீ இந்நேரம் சுவர்ணபுரி நகருக்கு சென்றிருப்பாய் என்று வேக வேகமாக வந்தேன்" என்று கூறினார். "என்ன, நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்தீர்களா?" என்று ஆதித்யா கேட்டான். "ஆமாம்." "சரி, அது இருக்கட்டும். இங்கே என்ன பிரச்சனை? இங்கு சில வாளாற்றல் வெளிப்படுவதை நான் பார்த்தேனே" என்றார் ராணி. ஆதித்யாவும், "நான் தான் இந்த அரக்கர்களை கொன்றேன்" என்று அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து நகர பின்னே 3 தலைகள் உருண்ட நிலையில் சடலங்கள் கிடந்தன. அதை பார்த்து அனைவருமே அதிர்ச்சி அடைந்தனர். "அட, தனியாவா?" என்று கேட்டாள் ராணி. "இல்ல, தனியா இல்ல. என் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு தான் இப்போ உதவி தேவை" என்று கூறியவன் வேகமாக ராணியை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு நெருங்கும் பொழுதே ஆதித்யா தன் மனதிற்குள் டிராகன் பீஸ்டை அங்கிருந்து விலக கூறினான். ஆனால் டிராகன் பீஸ்ட் அங்கு இருந்து விலகாமல் தன்னை மறைத்து கொண்டு தலையை மட்டும் ஆட்டியது. அது கொம்பு இல்லாத சிறிய பெண்ணாக இருந்தது. ஆதித்யா அதனை மறைந்து கொள்ளச் சொல்லி கூறியதால் அவன் நிச்சயமாக டிராகன் பீஸ்டாக இருக்காது என்று அவன் அவர்களை அங்கு அழைத்து வந்தான். ஆனால் சந்திரனும் தியாவிற்கும் அருகில் டிராகன் பீஸ்டுடன் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவன் சிறிது பதட்டமானான். ஆனால் ராணியின் பார்வை அங்கு படுத்திருந்த தியா மற்றும் சந்திரன் மீது மட்டுமே பட்டது. உடனே அவர் அவர்களிடம் ஓடி, "சந்திரா, தியா, என்ன ஆனது?" என்று அவர்களை எழுப்ப முயன்றார். ஆனால் சந்திரனும் தியாவும் மயக்க நிலையில் இருந்தனர். அவர்கள் ஆதித்யாவை பார்த்து, "என்ன ஆச்சு 2 பேருக்கும்?" என்று கேட்டார் ராணி. அதற்கு ஆதித்யா, "அந்த இரத்த காட்டரிகள் தான் இவர்களை தாக்கியது. அவர்களுடன் போராடும்போதுதான் இவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது" என்றான். "அடச்சே, நான் சிறிது முன்னே வந்திருப்பது நல்லது" என்று எண்ணிய ராணி அவளுடன் இருந்த வீரர்களை பார்த்து, "சரி, இங்கு வேறு ஏதேனும் இரத்த காட்டேரிகள் இருக்கிறதா என பாருங்கள். அது எப்படி இங்கு வந்திருக்கும்? எல்லையை தாண்டி வர வாய்ப்பில்லையே" என்று அவர்களுக்கு கூறினாள். அப்போது மேலே பறந்து கொண்டிருந்த அந்த பறக்கும் கப்பலிலிருந்து வேறு ஒரு மனிதன் பறந்து கீழே வந்தான். வந்தது வாழ்த்துறையின் சிறந்த மாணவன் என்று அழைக்கப்படும் விரோதன். அவன் அந்த கப்பலிலிருந்து தரையில் கத்தியில் வந்து இறங்கும்போது, "யாரும் எங்கும் செல்ல வேண்டாம்" என்று கூறினான். அனைவரும் அவன் கூறியதை கேட்டு அங்கிருந்து நகராமல் நின்று அவனை பார்க்க தரைக்கு வந்த விரோதன், "நம்ம உடனே போய் இதை ஸ்வர்ணபுரி நகருக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து மேலும் ஆட்களுடன் வந்து தேடலாம். நம்ம ஒருவேளை இதை ஸ்வர்ணபுரி நகருக்கு தெரியப்படுத்த தாமதமானா மேலும் பல இரத்த காட்டேரிகள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல நம்ம பாதுகாப்பை பலப்படுத்தணும். எப்படி அது உள்ள வராங்கிறத பார்த்து அதை தடுக்கணும். அதை விட்டுட்டு இங்க நின்று இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை" என்றார். அதற்கு ராணி, "நீங்க அதை தடுக்க போறது பெரிய விஷயம் அல்ல. இங்க இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி பல அப்பாவிகளையும் இங்க இருக்கிறவங்களையும் வேட்டையாட ஆரம்பிச்சா அது நிலைமைய மோசமாக்கிடும். அதனால முதல்ல இங்கிருப்பவர்களை வேட்டையாடுங்க" என்று கூறினார். இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டனர். இருவருக்குமே பல நாட்களாக தீவிர விவாதங்களும் சண்டையும் இருப்பது மற்ற அனைவரும் அறியும் விதமாக முறைப்புடன் நின்றனர். அப்போது ஆதித்யா அவர்கள் இருவரின் பார்வையிலும் குறுக்கிட்டு, "சகோதரி, முதல்ல இவங்களை காப்பாற்றுவதற்கு வழி பார்க்கணும். தியாவை ஒரு இரத்த காட்டேரி கடிச்சிருக்கு. அதே நேரம் சந்திரனுக்கும் அதனது நகத்தின் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவர்களை காப்பாற்ற முதல்ல நாம் இவர்களை நகரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்" என்று கூறினார். அதை கேட்ட விரோதன், "அப்படியா? சரி, நாம் ஸ்வர்ணபுரி நகருக்கு செல்லலாம்" என்று கூறினார். ஆனால் ராணியோ, "இல்ல, நீ அங்க போய் நமது வீரர்களை அழைத்து வருவதற்குள் இந்த காட்டிற்குள் இருக்கும் மற்ற இரத்த காட்டேரிகள் மேலும் சில அப்பாவிகளை தாக்க வாய்ப்பிருக்கு" என்று கூறினார். அதற்கு விரோதன், "இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? இங்கேயே தேடிட்டு இருந்தா இவங்க 2 பேரும் உயிர் போவது மட்டும் இல்லாம இந்த காட்டேரிகள் எப்படி உள்ள வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தாமதமாகிடும். ஒருவேளை அங்கு இருக்கும் நுழைவு வாயில் திறந்திருந்தால் இது பெரிய பிரச்சனை இல்லையா என்று அவன் சிறிது கோபமாக கேட்டான்.
உடனே ராணி சிறிது யோசித்தவள், சரி அப்படின்னா முதல்ல நீங்க இவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு ஸ்வர்ணபுரி நகருக்கு போங்க. நானும் சில வீரர்களும் இங்கிருந்து ஸ்வர்ணபுரி நகருக்கு வரும் வழியில் வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டே வருகிறோம் என்று கூறினார். அதை கேட்ட விரோதன், ராணி, நீ நமக்கு கொடுத்த வேலையை தாமதப்படுத்துகிறாய் என்பது உனக்கு தெரியுதா தெரியலையா? நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டும். இதற்கெல்லாம் இப்போது நேரமில்லை என்றான் விரோதன். அதற்கு ராணி, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியதுதான் ஒரு வீரனின் கடமை. இது தனக்கான வேலை இல்லை என்று தட்டிக் கழிக்குமால் நான் இல்லை. என்னால் சிறிது தாமதமாகும், அவ்வளவுதானே. ஆனாலும் நான் வந்து சேர்ந்து விடுவேன், போ என்று கூறி அவளுடன் ஒரு 5 வீரர்களை இருக்க சொன்னார். விரோதன் ஒரு முறைப்பான பார்வையுடன், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா என்றவன், சரி இவங்க 2 பேரையும் கப்பலுக்கு தூக்குங்க என்று கூறியவன் ஆதித்யாவின் புறம் திரும்பி, வா என்னுடன் என்று கூறினான். அப்போது ஆதித்யா, இல்ல, நான் ராணியுடன் வருகிறேன் என்று கூற வருவதற்குள் விரோதன் மீண்டும் தொடர்ந்தான், நீ கண்டிப்பாக என்னுடன் வர வேண்டும். இந்த 4 இரத்த காட்டேரிகளை நீ தனியாக கொன்றாய் என்றால் என்னால் எப்படி நம்ப முடியும்? இது அவ்வளவு எளிதான காரியமல்ல. ஒருவேளை ஏதேனும் நீ சூழ்ச்சி செய்திருக்கலாம் என்று கூறியவன் அவனையும் பார்த்து, இவனை பிடித்து அழித்து வாருங்கள் என்று அங்கிருந்து ஆட்களிடம் கூறினான். உடனே ராணி தனது வாளை எடுத்து குறுக்கிட்டு, விரோதன், நீ எல்லையை மீறுகிறாய். விதன் என்னுடைய நண்பன். அவன் ஸ்வர்ணபுரி நகருக்கு செல்வது கேள்விப்பட்டுதான் நானும் அங்கு செல்கிறேன். நீ திடீரென அவன் மீது இவ்வாறு குற்றம் சாட்டுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சூரிய சோழன் விரோதனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து, இதை ஸ்வர்ணபுரி நகரில் இருக்கும் ஆசிரியர் வரதனிடம் எடுத்து செல் என்று மட்டுமே கூறினார். விதனை பற்றி விரோதனுக்கு எதுவும் தெரியாதா? நீயே பார்த்ததில்லையா? வீரனாக தெரிஞ்ச சந்திரன் கூட அந்த காட்டேரியால் தாக்கப்பட்டிருக்கான். காட்டேரிகளுடன் இவ்வளவு நாள் எதிர்த்து போராடிய தியா கூட இப்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இங்க படுத்திருக்கா. அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு நுட்பமும் தெரியாத, இன்னும் பள்ளியிலேயே சேராத ஒருவன், அதுவும் 20 வயது முதிர்ந்த ஒருவன் இவர்களை காப்பாற்றினான் என்று கூறுகிறாய். அதை நான் என்னை நம்ப சொல்கிறாயா என்றான் விரோதன். அதற்கு ராணி, நீ அவனை நம்ப வேண்டும் நம்ப வேண்டாம் என்பது எனது நோக்கமல்ல. விதன் என்னுடைய பொறுப்பு. என்னுடன் நான் அவனை ஸ்வர்ணபுரி நகருக்கு அழைத்து வருகிறேன் என்றாள். என்ன, திடீரென அவன் மீது உனக்கு கரிசனம்? நீ இதுவரையில் யார் மீதும் இவ்வாறு பரிந்து பேசினதே இல்லையே. கடந்த 6 மாதங்களாக யாரிடமே பேசாமல் தானே இருந்தாய். இப்போது என்ன, தனிப்பட்ட ஒரு மாணவரின் மீது அக்கறை என்று கேட்டான். அது உனக்கு தேவையில்லாதது. எனக்கு யார் மீதம் வேண்டாலும் அக்கறை வரும், வராம போகும். அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை என்றாள் ராணி. சரி, பத்திரமாக வந்து ஸ்வர்ணபுரி நகருக்கு வந்து சேருங்க. நான் முன்னாடி சென்று ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று கூறிய விரோதன் சில ஆட்களுடன் அந்த இரத்த காட்டேரிகளின் உடல் மற்றும் தியா, சந்திரன் இருவரையும் தூக்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். ராணி மற்றும் ராணியுடன் 2 வீரர்கள் உட்பட லியோவுடன் 4 பேர் மட்டுமே இருந்தனர். அதை பார்த்த ராணி, வேணும்னே பண்றாம இப்படி என்று கடிந்தாள். ஏனெனில் விரோதன் சிறந்த மாணவனாக இருந்தாலும் இந்த குழுவில் இப்போது அவன்தான் தலைவனாக இருந்தான். ஆகையால் ராணியுடன் 2 வீரர்களை மட்டுமே அனுப்பினான். அந்த 2 வீரர்களும் மிகவும் கீழ்நிலையில் இருக்கும் சக்தி படைத்தவர்கள். அவர்களால் ஒரு இரத்த காட்டேரியை கூட இருவராலும் சேர்ந்து கூட எதிர்த்து போராட முடியாது. மிகவும் பலவீனமான 2 வீரர்களை மட்டும் இவர்களுடன் அனுப்பிவிட்டு மற்ற அனைவரையும் அழைத்து கொண்டு அவன் ஸ்வர்ணபுரி நகருக்கு சென்றார். ராணியை பார்த்த ஆதித்யா, எதுக்கு அவர் இப்படி நடந்துக்கிறார் என்று கேட்டான். அதற்கு ராணி தன் வாளை மீண்டும் முறைக்குள் வைத்தவள், அவன் கிறுக்க முட்டாள். அவனுக்கு என்னதான் சக்தியும் உடல் பலமும் இருந்தாலும் புத்தி என்பது சுத்தமாக கிடையாது. அவனை நான் அனைவரும் முன்பும் நிராகரித்தது அவனை இவ்வாறு செயல்பட வைக்கிறது என்று கூறினார். என்ன சொல்றீங்க? அவர் உங்களிடம் அனைவரும் முன்னும் காதலை தெரிவித்தாரா என்றான். உடனே ராணி, சே, அதுவல்ல, அவனது குழுவில் என்னை இணைந்து கொள்ள கேட்டான். அப்போது நான் அவனிடம், உன் குழுவுடன் இணையவும் உன்னுடன் பேசவும் விருப்பமில்லை என்று கூறினேன். அதை மனதில் வைத்துத்தான் அவ்வப்போது இவ்வாள் பலி வாங்குவான் என்று கூறினார். அவர்கள் பேசிக்கொண்டே ஸ்வர்ணபுரி நகரை நோக்கி நடக்கத் தொடங்கினார். சரி, அந்த இரத்த காட்டேரிகளை நீ எப்படி வேட்டையாடினாய்? அது அவ்வளவு எளிதான விஷயமில்லையே என்று கூறினாள் ராணி. அதற்கு புன்னகை புரிந்தவன், என்னை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமே. எனக்கு சில மாயாஜால தந்திரங்கள் தெரியும். அதை வைத்துத்தான் வேட்டையாடினேன் என்றான். அப்போதுதான் ஆதித்யாவின் அருகில் ஒரு குழந்தை நடந்து வருவதை பார்த்தவள், என்னையும் நீ கேட்கணும்னு நினைச்சேன், இந்த குழந்தை யாரு என்று கேட்டாள். அப்போதுதான் ஆதித்யாவுக்கு ஞாபகம் வந்தது. விரோதன் வந்து பேசிய முழு நேரமும் யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒளிந்திருந்ததால் டிராகன் பீஸ்ட் அவன் அருகே குழந்தையாக இருப்பது தெரியாது. ஆனால் அதற்கு முன்பே அங்கு ஒரு குழந்தை இருப்பதை ராணி காணவில்லை. இருப்பினும் அதை பற்றி யோசிக்கவில்லை. அங்கு விரோதன் வந்ததால் விரோதனுடன் சண்டையிட்டு பேசி அனுப்பியதிலே அவள் யோசனை இருந்தது. இப்போதுதான் தெளிவாக ஆதித்யாவின் அருகில் ஆதித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு ஒரு குழந்தை நடந்து வருவதை பார்த்தார். அப்போது அதை கூற தடுமாறிய ஆதித்யா, அது வந்து என்று அவன் கூறுவதற்குள் டிராகன் பீஸ்ட் தொடர்ந்தது,
நான் வழி தவறி காட்டுக்குள்ள வந்துட்டேன். எங்க அப்பா அம்மாவை அது வேட்டையாடிடுச்சு. அது கிட்ட இருந்து தப்பிச்சு தான் இங்க ஓடி வந்த. இவர்தான் என்னை காப்பாத்தினார் என்று திரும்பி அழுவது போல் கூறியது. அதை பார்த்த ஆதித்யா வாயில் கை வைத்தவன், இது என்ன இப்படி நடிக்குது? அப்படியே நம்புற மாதிரியே சொல்லுதே. இதை கேட்டு அவ என்ன செய்ய போறாளோ என்று ராணியின் பக்கம் பார்க்க, ராணியோ இங்க வா என்று டிராகன் பீஸ்டை அழைத்து அவள் தலையை கோதியவர், அப்படியா, நீ எந்த நகரத்தைச் சேர்ந்தவள், உனது பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அது ஞாபகம் இல்லை, ஆனா அது என்னை துரத்திக்கிட்டே வந்துச்சா, அப்பதான் நான் இங்க இவரை பார்த்தேன் என்றா. மீண்டும் ஆதித்யாவால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ராணி ஆதித்யாவை பார்த்து, அப்படியா, இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேட்க அதிர்ச்சியில் இருந்த ஆதித்யா தலையசைத்து, அது நானும் மறந்துட்டேன், அதிர்ச்சியில நீங்க திடீர்னு வந்ததில் கொஞ்சம் மறந்துட்டேன் என்றான். சரி என்று கூறி அவள் கையை பிடித்து கொண்டு ராணி நடக்க, ராணிக்கு அருகே ஆதித்யா யோசனையாக நடந்து சென்றான். எதுக்கு இவங்க எல்லாம் திடீர்னு சொர்ணபுரி நகருக்கு புறப்பட்டு வராங்க, என்னவா இருக்கும் என்று எண்ணிய அவன், சரி நீங்கெல்லாம் எதுக்கு திடீர்னு சொர்ணபுரி நகருக்கு வர, உன்னை விராட நகரத்துல தானே இருக்க சொன்னேன். விராட நகருக்கு விக்ருதன் தளபதி இப்போது பொறுப்பேற்று இருக்காரு. அவர் அங்கிருக்கும் சூழ்நிலையை சமாளிப்பார். முதல்ல நம்ம போய் அரசர் போன குகையை கண்டுபிடித்து அந்த குழறபடியை நீக்கணும் என்றாள் ராணி. அதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்ற, நீங்களே என் கூட வரீங்களா என்று கேட்க, இல்லை, எங்க கூட நீதான் வருகிறாய் என்று ஆழவர். என்ன சொல்றீங்க என்று கேட்க, இப்போது போற கப்பல் ஸ்வர்ணபுரி நகரில் இருக்கும் வீரர்களை மாற்றப் போகுது. அங்க போயிட்டு என்னோட நண்பர்களை அழைத்து கொண்டு, வாழ்நுட்ப ஆசிரியரை அழைத்து கொண்டு பனிப்பிரதேசத்துக்குள்ள போக போறோம் என்று கூறினார். அதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்றீங்க, நிஜமாவே நீங்களும் பனிப்பிரதேசத்துக்கு வர ஆசைப்பட்டீர்களா? வர ஆசைப்படல, அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அது மட்டுமில்லாமல் அந்த குழந்தையை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அந்த குழந்தையை இருள் இளவரசன் கேட்கிறான்? அது மட்டுமில்லாமல் அந்த மர்மமான மூங்கில் மலர் எதற்கு அந்த குழந்தையை பயன்படுத்தி இப்போது அவளை எங்கு அந்த அரக்கன் தூக்கிட்டு போனான்? இந்த மாதிரி எனக்கு பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா முதல்ல அந்த குழந்தை தேவை எதுக்குன்னு இருள் இளவரசனுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம அங்க போனாதான் தெரிஞ்சுக்க முடியும் என்று கூறினார். அடுத்ததாக ராணி ஆதித்யா என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க வீரன் குமார் ஸ்டோரிஸ் சேனலில்.